அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும். ஹலோ நண்பர்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த யூடியூப்காரன் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான் நண்பர்களே, என்னால் முடியலை. கடைசியாக போட்ட வீடியோக்கு எதுக்குன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ட்ரைக் கொடுத்து 2 வாரத்துக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் அதில் ஸ்ட்ரெஸ் ஆனங்காட்டி வீடியோ போடவே தோணலை. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. கம்யூனிட்டி போஸ்ட்டில் லாஸ்ட்டில் போட்டிருந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்தீங்க, ஸோ அதனால் போடலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த இதுக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே ஒரு நாய்க்குட்டி தொல்லை தாங்க முடியலை, கூடவே ஒரு குரங்குட்டி வேறு இருக்குது. இது எல்லாம் மேய்க்கிற கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் எவ்வளோ இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இமேஜ் க்ராப் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 9:16 ரேஷியோ வைக்கிறனா வச்சுக்கோங்க. தென் மியூசிக் போயிட்டு மை மியூசிக்கில் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வீடியோலேருந்து டேரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். வீடியோ நம்ம செலக்ட் பண்ணாவே அதில் இருக்க ஆடியோ நம்மளுக்கு டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ நான் என்னோடய ப்ரிவ்யூ வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக நான் டெலகிராம் சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆடியோ வேணுன்னா நீங்கள் அதில் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டைமிங் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு டைமிங் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும், ஆடியோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறங்காட்டி. ஸோ இப்போ வந்துட்டு 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே எல்லா இமேஜுக்கும் இருக்கும். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஷேர் சேட்டில் டவுன்லோட் பண்ண சாங்குங்காட்டி கடைசியில் ஷேர் சேட் அப்படின்னு வரும் பாருங்க, அது வந்துருக்கு. ஸோ அதை நான் பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களும் வந்து கூட வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டியூரேஷன் வந்து இன்னுமே குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா இமேஜுக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து அப்ளை ஆகிக்கும் ஒரே மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 1 by 1 எல்லா இமேஜஸ்க்கும் ஒப்பாசிட்டி வந்துட்டு குறைச்சிக்கிறேன். ஒப்பாசிட்டி எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து 4 இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங் ரொம்ப கம்மிங்காட்டி அதனால் உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு எவ்வளோ டைமிங்கில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜை ஜூம் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் நான் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து எந்த சைடு மூவ் பண்ணுறீங்களோ அதில் கரெக்டாக இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரைட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணியிருப்பேன். தென் எண்டுக்கு வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆனால் இந்த கீ ஃப்ரேம் வந்து நான் யூஸ் பண்ணலை, லாஸ்ட்டாக நான் சேஞ்ச் சொல்கிறேன். பிகாஸ் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கு கீ ஃப்ரேமு. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் கொண்டு போய் வச்சுருப்போம். இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடும் முடிகிறப்போ ரைட் சைட்லேருந்து வர மாதிரி ரைட் சைடு வந்து முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும், செகண்ட் இமேஜ் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர்றப்போ கரெக்டாக அதனோட அந்த சீக்வன்ஸில் கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி அது கரெக்டாக இருக்க இமேஜில் வையுங்க. கடவுளே பாப்பா, எனக்கு தெரியல, என் மைக்கில் நான் பேசுகிறங்காட்டியும் என்னமோ தெரியல, இவன் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கா. அவளும் பேசணும்னு நினைக்கிறா போல். ஸோ ஓகே, அதை விடுங்க. ஈஸ் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் 1 தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் 1 நல்லா பாருங்கள். ஸோ தேர்டு எதுவுமே இல்லை, செகண்ட் 1 தான் நான் நார்மலாகவே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இமேஜுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஐ மீன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணாலும் சரி, அதில் அதுக்கப்புறம் பண்ணாலும் சரி. இப்போ வந்து நான் இமேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ண சாங்க்கு வந்து எனக்கு செட் ஆகலை. எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் சாங் சூஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு கடுப்பில் இருந்தங்காட்டி அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போனங்காட்டி இமேஜஸ் வந்து எனக்கு சாங்க்கு வந்து செட் ஆகாதங்காட்டி நான் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே இது ரொம்ப முக்கியம். சாங்குக்கு வந்து இமேஜஸ் வந்து எடிட்டை பொறுத்தவரையிலும் இமேஜ் நல்லா இல்லைன்னா எடிட்டே கேவலமாக இருக்கும். அதனால இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ, எடிட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இமேஜஸ்க்கும் கொடுக்கணும். ஹை குவாலிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு இமேஜஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இமேஜஸ்க்கெல்லாம் நான் வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ரிமைனிங் இமேஜஸ்க்கும் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இனி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம்.
சாரி ஒரு பிப் இமேஜ் நான் தந்துடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இமேஜ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது ஆல்ரெடி இந்த மாடலை வந்து ஆல்ரெடி எப்போ ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் அது எப்போ போட்டேன்னு தெரியல. ஆனால் அது வந்துட்டு அந்த ஏஐ இமேஜ் மாதிரி வச்சு பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து ட்ரெண்டாக போச்சு, அந்த மாடலில் வச்சு பண்ணேன். இப்போ வந்து இது வந்து இந்த மாடல் வந்துட்டு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, அதனால் இப்போ இந்த மாடலாக போடுறேன். பட் சேம் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பிப்புக்கு வந்துக்கலாம். பிப்புக்கு சாரி, அதுக்கு முன்னாடி அனிமேஷன் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பேசிக் அனிமேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எதுவுமே இல்லை, ஸ்டார்டிங் இந்த அனிமேஷனில் ஃபேடு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரான்சிஷனில் போயிட்டு பேசிக் அனிமேஷன்ஸில் அது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி கீ ஃப்ரேம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்காட்டி நீங்கள் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. அதனால நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்பில் போய்ட்டு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு லிங்க் ஏதாவது கிடைக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டைமுக்கு வந்துட்டு லிங்க் வந்துட்டு சேவ் பண்ணாமல் விட்டுருவேன். அந்த மாதிரி மறக்கிற கேஸ் நான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய மறதி கேஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நீ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான் பாக்கி. நான் வந்துட்டு என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னு மறந்துட்டேன். அதனால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த போஸ்ட்டை 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டது. அதுலேருந்து ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். ஏன்னா அந்த வீடியோவில் பெருசாக எதுவுமே இருக்காது, ஏதோ சாஃப்ட்வேர் அது இதுன்னு போட்டிருந்தான். எனக்குன்னா செம்ம டென்ஷன். அப்பீல் பண்ணியுமே எனக்கு அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல. ஸோ வீடியோ அது நல்லா வியூஸ் போச்சு. பட் அந்த அதே மாடலில் தாங்க எல்லோரும் போட்டிருக்காங்க. ஏன் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் எனக்கு தெரியவே இல்லை. இன்னுமே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்குது அந்த வீடியோவை நினச்சி. என்ன சரி, அதை விடுங்க. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ எப்பவும் போல் அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து சீக்கி ரேபிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே நான் ஒட்டுக்க கொடுத்துட்றேன். இந்த பிப் இமேஜும் ஃபாண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணா சொல்லுங்கள். ஸோ இன்ஷார்ட் வந்துட்டு இதுக்கு வந்து நார்மல் வெர்ஷன் இருந்தாவே உங்களுக்கு போதும். ப்ரோ வெர்ஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இன்ஷார்ட்டில் அந்த வாட்டர் மார்க் உங்களுக்கு டெலீட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவாக எப்போவே போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். ஸோ இப்போ வந்து நான் லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு வேலை தான் பண்ண போகிறோம். என்ன பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணுறது. ஆமாம், அதையும் சொல்ல மாட்டேன்ல, அதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பாக்ஸு பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் கொடுத்துருவேன், டோன்ட் வரி. ஆனால் லிங்க் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 1க்கு 2 தடவை கூட நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறதே மேக்ஸிமம் லிரிக்ஸ்க்காகத்தான், லிரிக்ஸ் வீடியோ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை இருக்கா இல்லையான்னு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தப்பு இல்லை. பார்த்தீங்களா, மைக் கொடுக்கலன்னு என் பிள்ளை இப்போவே எப்படி மிரட்டுறான்னு. இவளை வச்சுட்டு என்ன பண்ண போகிறனோ. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் காட்டுறேன். ஸ்டிக்கர் போய்க்கோங்க. ஸ்டிக்கரில் அந்த வந்துட்டு உங்களுக்கு கேலரி ஆட் பண்ணுறது இருக்கும்ல, ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்ததை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் காட்டும்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டிக்கரில் போய்ட்டு ஆட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ கேட்காமல் பிப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகாது, ஸ்டிக்கரில் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் நிறைய வீடியோஸ் டுட்டோரியல் போடுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனக்கு இந்த டென்ஷன் ஆகிடுச்சு நான் ஸ்ட்ரைக் கொடுத்ததில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன், நிறைய வீடியோஸ். பாய்.